அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தில்லி சுகன் சேனல். நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தீபாவளி செலிப்ரேஷன் வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே தீபாவளி ரொம்ப சூப்பராக போயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட தீபாவளி செலிப்ரேஷன் ஃபஸ்ட் டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பாக்ஸ் வந்து பிரிக்கணும்னு ரொம்ப டெய்லி கிட்ட அடம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸ்கூல் லீவ் விடுற வரைக்கும் நாங்கள் பாக்ஸ் பிரிக்கவே இல்லை. ஏன்னா பிரிச்சுட்டா திரும்ப அதில் போய் கையை வச்சுட்டே இருப்பாங்க. திரும்ப அதை எடுத்து பார்த்துட்ருப்பாங்க. கண்ட இடத்துல போட்டுருவாங்க. எனக்கு பயமாக இருந்துச்சு. அதனால் நான் தீபாவளி ஃபஸ்ட்டு டே தான் பிரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிரிக்கவே இல்லை. அப்போ தான் பிரித்தோம். ஓப்பன் பண்ணி பார்த்து தான் அவ்வளோ ஒரு ஹாப்பி. அவங்களுக்கு சின்ன பசங்களுக்கு தீபாவளி அப்படின்னாவே ட்ரெஸ்ஸு பட்டாசு தான் அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? அவ்வளோ ஒரு சந்தோஷம் பட்டாசை பார்த்த உடனே. அதுக்கப்புறம் பசங்களோட என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் குலோப் ஜாம் செய்ய வந்தேன். ஏன்னா அவங்க வெடிக்கும் போது கூடவே இருந்து பார்க்க சொல்கிறாங்க. நான் இப்படி பண்ணுறேன் பாருங்கம்மா, வாங்க நீங்களும் கூடவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தான் கிட்டே இருந்து எல்லாமே எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் நானும் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அதனால் அவங்களோட இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களாம் தூங்கினதுக்கப்புறம் லேட்டாக தான் நான் குலோப் ஜாம் செஞ்சேன். ஏன்னா ஃபஸ்ட் டே ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அதனால் எதுவும் செய்ய முடியல. அதுக்கப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா காலையில் குளிச்சுட்டு நம்ம டிஃபன் வேலையை ஆரம்பித்தாச்சு. தீபாவளி அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு குளிக்கனாலும் சரியான மழைங்க. இந்த மழையில் தான் இந்த தீபாவளியே போணுச்சுன்னு சொல்லலாம். அதனால் நமக்கு எல்லாமே விடிய காலையில் செய்ய முடியலை. அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டு நம்ம டிஃபன் வேலையை ஆரம்பித்தாச்சு. பசங்களை எழுப்பி ஹீட்டர் போட்டு அவங்கள குளிக்க சொல்லிவிட்டு பஜ்ஜி தான் நான் போட்டுட்ருந்தேன். வாழைக்காய் பஜ்ஜி தான் போட்டுட்ருந்தேன். நம்ம காலையிலே டிஃபன் முடிச்சுட்டு நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு ஊருக்கு நாங்கள் போயிடுவோம். ஊரில் மாமனார் இருக்காங்க. அதனால் நாங்கள் ஊருக்கு போயிடுவோம். அவங்களுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போவோம். அதனால் நான் கொஞ்சம் கூடவே செய்வேன். அதுக்கப்புறம் பஜ்ஜி நம்ம வாழைக்காய் பஜ்ஜி செஞ்சாச்சு. வேறு எதுவும் அதிகமாக வடைலாம் ஒன்றும் போடலை. சுழியம் மெயின். நமக்கு தீபாவளி அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக சுழியம் செய்வோம். எங்கள் ஊர் பக்கம் அப்படி செய்வோம். மற்ற ஊர்லலாம் என்ன தீபாவளிக்கு ஸ்பெஷலாக என்ன செய்வீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சுழியம் தான் தீபாவளி ஸ்பெஷல்னாவே. வடை பஜ்ஜியை விட சுழியம் தான். அதனால் அது செய்யாமல் இருக்க முடியாது. அது செஞ்சு விரும்பி சாப்பிடுவாங்க பசங்களும். மற்றபடி வடையும் போடுவோம். பருப்பு வடை, உளுந்து வடை அந்த மாதிரி போடுவோம். ஆனால் ஒரே நாள் எல்லாமே சாப்பிட முடியாது இல்லையா? அதனால் நான் அதெல்லாம் செய்யலை. அப்புறம் இட்லி, சட்னி, சுழியம், பஜ்ஜி செஞ்சேன். மட்டன் குழம்பு வச்சுட்டு ஊருக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். இதுதான் இப்போ இன்றைக்கி நமக்கு தீபாவளி ஸ்பெஷலு. சுழியம் நான் பருப்பு ஊற வச்சு அதை அவிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை லைட்டாக மிக்சியில் ஒன்றும் பாதியமாக ஓட்டிட்டு தேங்காய் இதெல்லாம் போட்டு நம்ம வெள்ளம் பாகு காய்ச்சி தான் நான் செய்வேன். சில செஞ்சோன்னா ஈவினிங் வர கொஞ்சம் 1-2 இருந்தால் கூட ஈவினிங் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. அதனால் நான் பாகு காய்ச்சிடுவேன். வெள்ளைப்பாகு காய்ச்சிட்டு ஏலக்காய் பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பருப்பு, தேங்காய், வெள்ளம்லாம் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் நெய்யும் மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி மைதா மாவுலாம் திக்காக கரைச்சி போடணும். மைதா மாவு நம்ம திக்காக கரைச்சி போட்டோன்னா எண்ணெயில் பிரிஞ்சு வராது. அப்படி இல்லைன்னு சொன்னால் உள்ளே இருக்க பூரணை பிரிஞ்சு வெளியில் எண்ணெயே ஒரு மாதிரி வீணாக போயிடும். போட்டு சுழியமும் நல்லா அழகாக போட்டு எடுத்தாச்சு. சுழியம் தீபாவளினாவே நமக்கு சுழியம் ஞாபகம் தான் காலையில். அந்த இட்லியோட சுழியம் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ நமக்கு சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். யாருமே சுழியம் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களே கிடையாது. அதனால் சுழியம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நாங்கள் தீபாவளினா செஞ்சுருவோம். பஜ்ஜி, சுழியம், வடை செய்வோம். வடை மட்டும் நான் செய்யலை. செஞ்சு நம்ம இங்கே இருந்து எல்லாம் செய்யலைன்னா பொறுமையாக செய்யலாம். ஊருக்கு போனோங்கிறதுனால அவசரமாக எல்லாமே செஞ்சோம். ஃபோட்டோஸ் கூட நிறைய பிள்ளைங்களை எடுக்க முடியல. ஏதோ 1-2 ஃபோட்டோஸ் தான் எடுத்தோம். செஞ்சு வச்சுட்டு எல்லாம் பேக் பண்ணுறது தான் பெரிய வேலைங்க. செய்கிறது கூட நமக்கு அப்படியே ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இங்கே இருந்தோன்னா அது பாட்டு இருக்கும். ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் பேக் பண்ணுறது ரொம்ப எனக்கு கஷ்டமாக போயிடுச்சு.
அப்புறம் வந்து மட்டன் குழம்பு வந்து காலையிலேயே மட்டன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு மட்டன் குழம்பு நான் வந்து தாளித்து விட்டுருவேன். அங்கே போயிட்டு அங்கே பசங்க இருக்காங்க, அக்கா மாமா பசங்க இருக்காங்க, மாமனார் இருக்காங்க. அவங்க வந்து பிரியாணி வந்து செய்வாங்க. நாங்கள் மட்டன் குழம்பு எடுத்துகிட்டு போயிட்டு சிக்கனும் மட்டனும் கலந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஒயிட் ரைஸ் வந்து வச்சுருவோம், ரசம் வந்து வச்சுட்டு முட்டை அவிச்சு கொடுத்துருவோம். இதுதான் எப்போவுமே எனக்கு தீபாவளி ரெகுலராக இதுதான், மாற்றி மாற்றி ஒன்றும் செய்கிறது கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி அப்படின்னாவே பாப்பாவோட அப்பா, அவங்க தாத்தா, அவங்க பெரியப்பாவுக்கு மட்டன் குழம்பு இருந்தால் தான் அது ஒரு ஸ்பெஷல். சிக்கன் எப்போவுமே செய்வோம், மட்டன் எப்போ அதெல்லாம் நம்ம செய்வோம். அதனால் அடிக்கடி அது வந்து கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறத எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் ஃபெஸ்டிவல் அப்படின்னாவே நம்ம ஊர் பக்கம்லாம் மட்டன் தான் வந்து தீபாவளி பொங்கல் அப்படின்னா மட்டன் குழம்பு தான் ஸ்பெஷல். அதனால் காலையிலே வந்து வச்சாச்சு, எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து நாங்கள் ஒன்றா வந்து சாப்பிடுவோம். அப்புறம் பசங்க எல்லாம் சேர்ந்து பட்டாசு வெடித்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இதுதான் எப்போவுமே எங்களோட தீபாவளி பண்டிகை போகிற முறை. ஆனால் நான் ஊருக்கு போயிட்டு எந்த வீடியோவும் நான் எடுக்கலை, ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்கலை. ஏன்னா இங்கேயே நான் சமைச்சு எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் போகிறதுக்குள்ளே அங்கேயே சமைச்சிட்டாங்க. அப்புறம் பிள்ளைங்க சாப்பிட்டு அவங்க வெடி வெடிச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க வெடி வெடிக்கிறதுலாம் நம்ம எடுத்து போட முடியாது, அதனால் நான் வந்து எதுவுமே எடுக்கலை. அவங்க வெடி வெடிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஆனாலும் மழை கொஞ்சம் நேரம் மழையாக இருக்கும், வீட்டுக்குள்ளே உட்காந்து டிவி பார்ப்பாங்க. மழை விட்டதும் அப்புறம் எல்லோரும் சேர்ந்து பட்டாசு, பக்கத்து வீட்டு பசங்க எல்லோரும் சேர்ந்து பட்டாசு வெடிப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய பிள்ளைங்க இருக்கிறதால எல்லாரோடையும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறதுனால ஊருக்கு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு, ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே என்ன பண்ண இவங்க 2 பேர் மட்டும்தான் வெடிக்கணும், நாங்கள் 2 பேர், நாங்கள் 4 பேர் என்ன எப்படி ஒரு ஜாலியாக இருக்காது அவங்களுக்கு. ஊர்லேருந்து வரவும் அவங்களுக்கு மனசே வராது, கிளம்பவே மாட்டாங்க. இங்கே வந்து போர் அடிக்குதுன்னுவாங்க. தீபாவளி அப்படின்னா நம்ம இங்கேயே ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தால் அது நல்லா இருக்காது இல்லையா, எப்போவும் அப்படி தானே இருக்கும். அப்புறம் ஃபெஸ்டிவல் அப்படின்னா என்ன, நம்ம போய் சொந்த பந்தத்தோட ஊரில் வந்து ஜாலியாக பசங்க என்ஜாய் பண்ணால் தான் அவங்களுக்கும் மற்ற நாள் மாதிரியே இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா. அதனால் கண்டிப்பாக நாங்கள் வந்து சொந்த ஊருக்கு போயிடுவோம். நாளே கூட போய் நாங்கள் தங்கிடுவோம். ஆனால் மழை டைமாக இருக்கிறதுனால போகவே முடியல. எல்லாருக்கும் கோல்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப குளிர், அங்கே சில்லுன்னு இருக்கும். பக்கத்துலேயே ஆறு இருக்கிறதுனால ரொம்ப சில்லுன்னு இருக்கும். மழையும் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. காலையிலேயே நல்லபடியாக நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு பசங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் அவங்க அப்பா எடுத்து கொடுத்தாங்க. பசங்களும் ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு ட்ரெஸ்ஸை வந்து வாங்கிக்கிட்டு அவங்களும் போட்டுட்டாங்க. பக்கத்து வீட்டிலேருந்து தெரிஞ்சவங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்வீட் எடுத்துக்கிட்டு. வர அவங்களும் வர நம்மளும் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்புறம் நிறைய வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டியன் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் மெயினாக ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்கணும் இல்லையா, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அவங்க வந்து பண்டிகை வந்து அவங்க செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க, அவங்க வீட்டில் எதுவும் செய்ய மாட்டாங்க இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு எய்த்த வீட்டு ஆன்ட்டிக்கு தான் கொடுக்க போவாங்க. சரி அது கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து நம்ம தனியாக அங்கே ஃபோட்டோ எடுத்து நம்ம இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் கொடுக்கணும். கொடுத்துட்டு தானே ஊருக்கு போகணும், அதனால் கொடுத்துட்டு தான் நாங்கள் வந்து ஊருக்கு வந்து கிளம்புறோம். அப்புறம் ஊரில் வந்து கொடுக்குறதுக்கும் நான் கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இன்னும் 2-3 வீடு இருக்குது, அவங்களுக்கும் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுருந்தேன். நான் எடுத்துகிட்டு கொடுக்க பசங்க 2 பேரும் போய் கொடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் அவங்க வீட்லேருந்தும் பசங்க வருவாங்க, அவங்க பசங்கள்கிட்ட கொடுத்து விடுவாங்க, அவங்களும் வருவாங்க. மாற்றி மாற்றி ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்து பேசிப்பாங்க. மற்ற டைம் வந்து லைட்டாக பேசுவோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வந்து வீட்டுக்கு போகிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் ஃபெஸ்டிவல் டைம் நல்லா பேசிப்போம். அதனாலே இந்த ஃபெஸ்டிவல் வந்து நமக்கு ஸ்பெஷல் தான். பக்கத்து வீட்டில் பார்த்துக்கிறது, பேசிக்கிறது, நம்ம வீட்டில் செஞ்சதை அவங்களுக்கு கொடுக்குறது, அவங்க வீட்டில் செஞ்சதை நம்ம வீட்டுக்கு வர்றது, இது ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு இது மாதிரி ஷேர் பண்ணிக்கிறது ஒரு நல்ல ஒரு வைபாக இருக்கும். இந்த மாதிரி இவங்களுக்கு தீபாவளி ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. பசங்க வந்து என்னென்னா பட்டாசு வெடித்ததெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமே. தீபாவளி அவங்களுக்கு செலிப்ரேஷன் பட்டாசு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணாங்க, ஊர்லேயும் வந்து என்ஜாய் பண்ணாங்க. வீட்டுக்கு வந்தும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணால் கொஞ்சம் நேரம் ஏதோ மழை நமக்கு வர்ண பகவான் கொஞ்சம் நேரம் நமக்கு கேப் விட்டதுனால கொஞ்சம் பசங்க வந்து என்ஜாய் பண்ணாங்க. மழையும் அதிகமாக சொல்லியிருக்காங்க, எல்லோரும் சேஃபாக இருங்க, மழை டைமில் வீட்டிலே இருங்க, வெளியில் எங்கேயும் போகாதீங்க. நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் watching. Thank you so much.